ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் கேரளாவில் வண்டிப்பெரியார் என்ற இடத்துல இஞ்சிக்காடு என்ற ஹில் ஸ்டேஷனில் இருக்கேங்க. இங்கே தான் வந்து டார்க் ஹெவன் ஒரு படம் போய்கிட்டு இருக்கு ஷூட்டிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு போலீஸ் ரோல் நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே வந்து ஏற்காடில் எடுத்திருந்தாங்க ஷூட்டு. இப்போ வந்து ஷிஃப்டிங் ஆகி இங்கே வந்து லொக்கேஷன் வந்து கேரளாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாக்கி வேறு ஒரு ஊரில் போய்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே விளையுதுங்க. காப்பி கொட்டை, அதுக்கப்புறமாக்கி ஏலக்காய், அதுக்கப்புறமாக்கி வந்து டீ டீ இலை, அதுக்கப்புறமாக்கி வந்து இது பாருங்க பட்டர் ஃப்ரூட். இது பழம் எப்படி இது பாருங்க. இது பட்டர் ஃப்ரூட். இது வந்து நம்ம சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பழம் ரூ. 100 பாதியாக அரிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது மானாவாரியாக விளையுது. இதுதான் பட்டர் ஃப்ரூட்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஆரஞ்சு மரம், அது ஆரஞ்சு மரம், ஆரஞ்சு பழம்லாம் காய்க்குது. ஸோ மாமரம் நிறைய இங்கே இருக்குது. ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இதை பாருங்க, உங்களுக்கு இப்போ வந்து பட்டர் ஃப்ரூட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டேன். பாருங்க, பட்டர் ஃப்ரூட் எவ்வளோ நேச்சுரலாக விளையுது பார்த்தீங்களா. பட்டர் ஃப்ரூட் மரத்தில் தான் நான் கை வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ஏலக்காய் செடி. அது பாருங்கள், ஏலக்காய். இது காப்பி கொட்டை. அதுக்கப்புறமாக்கி வந்து மிளகு வந்து இந்த மரத்தில் கொடியாக போயிட்டுருக்கு. மிளகு கொடி அதில் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு மரத்தில் ஃபுல்லாக மிளகு கொடி வச்சுருக்காங்க. வெத்தலை மாதிரி இருக்குங்க. இங்கே மிளகு, அதுக்கப்புறமாக்கி வந்து காப்பி, தேயிலை, இது மாதிரி ஃப்ரூட்ஸு நிறைய விளையுதுங்க. இந்த மலைப்பிரதேசத்தில் தான் நிறைய விளையுமா. ரெண்டாவது இங்கே வந்து தேன்லாம் அவ்வளோ பியூராக கிடைக்குங்க. தேன், ஹனி, ஆஹா. ஆனால் நம்ம ஊரில் வைக்கிற ஹனிலாம் சனி. அது எல்லாமே வந்து வெல்லம் போட்டு, அதுக்கப்புறம் என்னென்னவோ கெமிக்கல்லாம் போட்டு நம்மளை ஏமாத்துறானுங்க. இதெல்லாம் பியூர் ஹனிங்க இங்கே இருக்கிறதெல்லாம். இந்த ஹனி நானும் கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. இங்கே ஒரு 2 டேஸ் நம்ம ஸ்டே பண்ணால் தான் இந்த ஹனிலாம் கிடைக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஷூட் முடியுது. இன்றைக்கி நான் நைட்டு சென்னை கிளம்புறேன். ஸோ இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இந்த 3 நாள் நான் சுவாசிக்கிற காற்று அவ்வளோ இயற்கையான காற்றுங்க. பா, இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ அற்புதமான ஒரு மலைப்பிரதேசத்தில் காடில் இருக்கேன். சுற்றி மரங்கள், செடிகள், கொடிகள், அடடடடடா, என்ன வாழ்க்கை. என் மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிடுச்சு. ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும், ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி என்னுடைய ஃபீல். அவ்வளோ அழகாக இருக்குங்க. உண்மையிலுமே மனுஷனாக பிறந்தா இது மாதிரி கவலைகள்லாம் மறக்கணும்னா, இது மாதிரி இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம நேசிக்கணும். உண்மையிலுமே சொல்லப்போனால் மரங்கள்லாம் வளர்த்து அதை அழகு பார்க்குற ஒரு விஷயமே பெரிய விஷயம். பிராணிகள்லாம், செல்ல பிராணிகள்லாம் வளர்த்து அதை நேசிக்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி பழ வகைகளான மர வகைகள்லாம் நம்ம வளர்க்கும் போது அது ஒரு சந்தோஷம்தான். இயற்கை வளங்கள் நமக்கு எப்பவுமே சந்தோஷத்தான் கொடுக்குமே தவிர ஆபத்தை கொடுக்காது. எப்பவுமே இயற்கை தாங்க. ஓகே, மரம் வளர்ப்போம், மழை பெய்ய வைப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், எல்லா உயிர்களையும் நேசிப்போம், மனிதனை நேசிப்போம், எல்லா இடத்துலையும் அன்பு கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.